ஹே குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கும் அகெயின் ஒரு ஈவினிங் vlog தான். ஸோ வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மால் போய் ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் இன்றைக்கி அங்கே போய் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி ஹெவி டிராஃபிக் அப்புறம் வந்து ஃபீனிக்ஸ் மால் ரீச் ஆகிட்டோம். ஸோ நல்லா இருந்தது. வெளியே பார்க்கவே வந்து லுக் வைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வர்றோம். ஸோ அதனால் பார்க்கும்போது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு லுக் கொடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கிங் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பார்க்கிங் எல்லாமே அந்த சர்க்கஸ் மாதிரி ஒரு ஃபீல் தருங்க. ஒரு மாதிரி இறங்கி ஏறி போகும். ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம். அதுவும் சண்டே சாட்டர்டே டைமில் தான் நாங்களுமே போனோமா, செம்ம கூட்டமாகவே இருந்தது எல்லா ஷாப்லையுமே. எப்போயுமே இந்த மாதிரி மாலுக்கு போனால் காலேஜ் வந்து ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லக்குக்கு முடிஞ்சால் யாராவது நம்ம ஒரு செலிப்ரிட்டியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்காங்க. ஸோ நான் இதுவரை சென்னை வந்து செலிப்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்ததில்ல. ஸோ அதனால் அவங்க எப்போவுமே மாலுக்கோ இல்லை வெளியே ஏதாவது ரொம்ப தெரிஞ்ச பிளேஸுக்கு போனால் இங்கே இந்த மாதிரி நிறையா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கான்சர்ட் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ எல்லாரோட ஃபோக்கஸுமே அங்கே தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ சூப்பர்பாக அவங்க பாடிட்டு இருந்தாங்க ஸோ யார் என்ன அப்படின்னு சொல்லி ஃபெமிலியர் ஃபேஸஸ் தெரியல. பட் வாய்ஸ் அண்ட் சாங் சூஸிங் வந்து செம்மையாக இருந்தது. ஸோ காலேஜ் அங்கே நின்றுட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்து இது கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்தேன். ஸோ மோஸ்ட்லி மாலில் பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து பிராண்டட் ஷாப்ஸ் நிறையாவே இருந்தது. பியூட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்லிப்பர்ஸு, ட்ரெஸ்ஸஸ்ஸு, பர்ஃப்யூம்ஸு, சாக்லேட்ஸு, நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் தான் இருந்தது. ஸோ நான் மேலே ஒரு ஷாப்பில் பார்த்துட்டு இருந்தேன். எங்கடா காலேஜ் அக்கௌண்ட் பார்த்தா இங்கே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க பாடின பாட்டுமே அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ இந்த பாட்டு நல்லா இருக்குது, இதை மட்டும் கேட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து அப்படியே அகெயின் வந்து நாங்கள் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷாப்பில் இருந்ததுங்க. இந்த மாதிரி ஸ்கெலிட்டனு அப்புறம் ஹாரரு இதெல்லாம் வந்து காலேஜுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை தான் உட்காந்து ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல, நான் பயந்துட்டேன் ஒரு மாதிரி டக்குன்னு பார்க்கும்போது. நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக வந்து போய் பார்த்துட்ருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால எது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பெருசாக எங்களுக்கு தெரியல. ஸோ ஃபுல்லாகவே மேப் பண்ணி அப்படின்னு தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ நல்லா இருந்தது. ஸோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கவே முடியல. 1-2 டைமில் முடியலையே, கால் வலிக்கே அப்படின்னு நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடுத்து வந்து இந்த ஒரு சாக்லேட் ஷாப் பார்த்தோம். ஏதாவது சாக்லேட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தோம். எப்போவுமே வந்து சாக்லேட் ஸ்டாக் வைக்கிறது, வீட்டில் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வந்து சாக்லேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நினச்சா போய் சாப்பிட்ணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான். ஸோ அதனால் சாக்லேட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூர் சாக்லேட்ஸ் தான் பிடிக்கும். உங்கள் யாருக்கு நட்ஸ் வச்சு பிடிக்கும், சில பேருக்கு பியூர் சாக்லேட்ஸ் பிடிக்கும். ஸோ எனக்கு நட்ஸ் வச்சு இருக்க சாக்லேட் சுத்தமாக பிடிக்காது. ஸோ யாரெல்லாம் பியூர் சாக்லேட்ஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே அந்த நம்ம ஊரில் இருக்கிற ஆரஞ்சு மிட்டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் ஃப்ளேவர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில். அப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேண்டமாக அந்த சைனா ஃபேமிலி அப்புறம் கொரியன் ஃபேமிலி அந்த ரிலேட்டடாக பார்க்க முடியும். ஸோ இவங்களை பார்த்தது வந்து ஒரு மாதிரி புதுசாக ஒரு ஆளை பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. இப்படி தாங்க காலேஜ் வந்து டைம் கிடைக்கிறப்போலாம் அந்த கான்சர்ட் அந்த சென்டர் ஆஃப் த இதில் நின்றுட்டு போய் பாட்டெல்லாம் கேட்டுட்டு அகைன் வந்துட்டு இருந்தார். ஸோ இந்த டீ ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி மைண்ட் டீ அப்படின்னு சொல்லி ஒன்று எழுதியிருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி தாட் வந்தது. நான் சொன்னேன், காலேஜ் நீங்கள் நிறைய டீ குடிக்கிறீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ அப்புறம் ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் நிறைய ஷோரூம்ஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. ஸோ நாங்கள் ஓகே ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட் கோர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நியர்பை என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ தூரம் நடக்கவும் முடியல. ஸோ ஓகே எங்கேயாச்சும் போய் செட் டவுன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி பார்த்துட்ருந்தோம். ஸோ ஃபுல்லாக அப்படியே பார்த்துட்ருந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து ஹாரி பாட்டரோட திங், அப்புறம் ரான் வெஸ்லேயோட அந்த வேண்ட் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே காலேஜ்க்கு நிறைய ஞாபகம் இருந்தது. எனக்கு ஹாரி பாட்டர் மட்டும்தான் ஞாபகம் இருந்தது. அவங்க யூஸ் பண்ண திங்ஸ்லாம் இருக்கும்போது இது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை பார்க்கவுமே நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக பார்த்துட்ருந்தோம். ஸோ ஆப்வியஸாக மாலில் வந்து ட்ரெயின் அப்படி சொல்லி இவனுக்கு கண்டிப்பாக இப்போ எல்லா மால்லையும் இருக்குது. ஸோ அதுதான் இங்கேயுமே இருந்தது. ஃபுல்லாக குட்டீஸை வச்சுட்டு ட்ரெயின். அப்புறம் எல்லா மால்லையுமே பார்த்திங்கன்னா மேலே ஏற கீழே இருக்க வியூ வந்து சூப்பர்பாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் வியூ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக ஒரு ரெட் வித் ஒயிட்டில் செட்டப் பண்ணியிருந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃபைனலி நடந்து டயர்டாகி வந்து பர்கர் கிங்குள்ளே போயாச்சு. கொஞ்சம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் கூட்டம் ஹெவியாகவே இருந்தது. ஸோ ஓகே ரிலாக்ஸாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ சாப்பிட்டு அப்படியே அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஜிலேபி கவுண்டர். ஓகே சூடாக இருக்குது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க மார்க்கெட் தான் வந்திருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எடுத்து விளையாடுறதே காலேஜுக்கு ஒரு வேலையாகவே இருக்குது. இது உட்காந்து விளையாண்டுட்டு வரீங்களா? நான் வீட்டுக்கு போகிறேன். நான் தான் கலாய்ச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இந்த டெடிபேர் நல்லா இருக்குன்னு சொன்னேன். காலேஜ் எங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டாரு. அது வச்சோன்னே இந்த டெடிபேர் சோகமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்தது. பட் நான் டெடிபேர் நிறைய வச்சுருந்தேன். ஸோ அதனால் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நானுமே விட்டுட்டேன். அப்புறம் அவங்க பேட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் திங்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் கொஞ்சம் வேணுங்கிற வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸுமே வாங்கிட்டு அடுத்து அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா சரி எங்கேயாச்சும் சாப்பிட்டு போயிடலாம் ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு நியர்பை இருக்க ஹோட்டல் தான் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் சூப் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு அடுத்து அப்படியே கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் புரோட்டா வாங்கி சாப்பிட்ருந்தேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அடுத்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃபீனிக்ஸ் மால் ரொம்பலாம் நாங்கள் வந்து சுற்றி பார்க்கல. ஸோ எங்களால் முடிஞ்சது தான் நான் காட்டியிருப்பேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.